இன்னைக்கு எத்தனையோ பேர் விளங்குறாங்க இல்ல, நாங்க செய்யற எங்கட பயம் இல்லாம, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம ஈடுபட்ட எங்கட செயற்பாடுக்குரிய விளைவுதான் எனக்கு திருப்பி அடிச்சு கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு தூரத்துக்கு தெளிவா சொல்லி காட்டினாங்கண்டா, கால்ல போட போறீங்க செருப்ப போட போகத்துல செருப்பட பட்டி பிஞ்சிக்குது பட்டி. இந்த நேரத்துல நீங்க யோசிங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ற செருப்புடைய பட்டி பிஞ்சிக்குது. செருப்புடைய பட்டி பிஞ்சதுக்கு பாவம் தான் காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கண்டா, எங்கட கண்ணால பாக்குற ஹராத்துக்கு, வாயால பேசுற ஹராத்துக்கு, கையால செய்யற அல்லாஹ்வுக்கு மாற்றத்துக்கு, எங்கட தொழில் ரீதியாக செய்யக்கூடிய தவறான விடயங்களுக்கு எந்த அளவு தூரத்துக்கு ரியாக்ஷன் உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, இதுல ஆகப்பெரிய பாரதூரமான விடயம் என்ன தெரியுமா? நாங்க நினைச்சு கொண்டிருப்போம், ஒன்றும் இல்ல தானே, எந்த பிரச்சனையும் இல்ல தானே, நான் பாவத்துல தானே இருக்கிறேன் போவோம். ஆனா அல்லாஹ் அதனுடைய விளைவை இன்னொரு இடத்துல உருவாக்குவான். ஹதீஸ்ல வருது, அல் வலது ஃபீ சிர்ரி அபீஹி. ஒவ்வொரு குழந்தையும் பெற்ற தாய் தகப்பனுடைய ரகசியம். எப்ப உம்மாம் வாப்பாம் பாவம் செய்வாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு புள்ளைய தாக்கும், குழந்தையோட வாழ்க்கையில பெரிய விளைவை உண்டாக்கும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் இப்னு கஸீர்ல இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வாராரு, அவருடைய கண் பார்வை இல்ல, குருடர். அப்படியே கிட்ட வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, சகோதரரே உங்களோட பேர் என்ன? சொன்னாங்க, என் பேர் இது. உங்களோட வாப்பட பேர்? சொன்னாங்க, என் வாப்பட பேர் இது. வாப்பட பேர் இது. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, சகோதரரே உங்களோட கண் பார்வை இல்லா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்ப செஞ்ச பாவம் அல்லாஹ் உங்களோட கண் பார்வை இல்லாமல் ஆக்கிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏண்ட புள்ள படிக்கிறான் இல்ல, ஏண்ட புள்ள ஓதுறான் இல்ல, ஏண்ட புள்ள மார்க்ஸ் எடுக்கிறான் இல்ல, சொல்றத கேட்கிறான் இல்ல, ஏண்ட புள்ளட திறமை இல்ல, ஏண்ட புள்ள மத்த மக்கள் பார்த்து ஏசுறாங்க, ஏண்ட புள்ள பெட்ல யூரின் கழிக்கிறான். இதுக்கு நாங்க என்ன தெரியுமா செய்யற ட்ரீட்மெண்ட்? கவுன்சிலிங் பண்ண கூட்டிட்டு போறேன். இந்த பிள்ளை கவுன்சிலிங் கொண்டு பண்ணுவோம். இல்லாட்டி சைக்காலஜி டாக்டர்ஸ் இஸ்லாமிய ஷரியத்துடைய முழுமையான வழியாற்றல் விட்டு வெளியில போயிட்டு அவர் பேசி இருக்கிற அழகான புள்ளையோட சிந்தனையும் அவன் அங்க நாசமாக்குறான். ஏன்னா அவன் சேப்புக்கு காசு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? நீங்க உம்மா பாப்பா உட்கார்ந்து பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன பாவம் செஞ்சுக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு என்ன மாற்றம் செஞ்சுக்கிறீங்க. உங்களோட புள்ளையோட வாழ்க்கையில பிரச்சனை உருவாகிறதுக்கு நாங்க இஸ்திக்ஃபார் செய்வோம், நாங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுவோம். எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு இத நாங்க என்னோட வாழ்க்கையில எடுத்துக்கிறோம். உம்மா பார்த்தா வீட்டுக்குள்ள டிவி, காலையில இருந்து மாலை வரல டிவி, போன். பாப்பா பார்த்தா அவர் வெளியில என்ன பிசினஸ் செய்யறாரு, ஹராமான தொழிலா, அல்லாஹ்வுக்கு மாத்தமான தொழிலா, வட்டியா, ஒண்ணுமே தெரியாது. அவர்த பாட்டுல பிசினஸ், சாப்பாடு வீட்டுக்கு வருது. உம்பா பார்த்தா எங்களை டிவிலையும் அதுலயும் இதுலயும் புள்ளட வாழ்க்கை சீர் இல்ல. உம்மா வெளியில போகத்திலே ஒழுக்கமா போறா இல்ல, தன்னை முழுமையா மறைச்சிட்டு போகணும், இவ அறக்குறையா வெளியில போறா. இதனுடைய தாக்கம் உண்டு, அந்த மனிதனையும் தாக்கும், அதனால குழந்தையையும் தாக்கும். கணவன் செய்யற பாவம் மனைவியை தாக்கும், மனைவி செய்யற பாவம் கணவனை தாக்கும். எத்தனையோ கணவன்மார் மாப்பிளமார் இன்றைக்கு மனைவியை பத்தி கம்ப்ளைண்ட், என்ன மனைவி அப்படி, என்ன மனைவி இப்படி சொல்றத கேட்கிறா இல்ல ஹஜ்ரத். ஆனா எத்தனை பேர் நாங்க யோசிச்சுக்கிறோம், நான் என்ன அல்லாஹ்க்கு மாத்தம் செய்றேன், அதனுடைய விளைவு என் மனைவியால வெளியாகுது, நானும் என் மனைவியும் செய்யற பாவம் என் பிள்ளையால வெளியாகுது. நாங்க எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதர் சொல்றாரு, ஹஜ்ரத் ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, காசு இருக்குது, தொழில் இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் ஓகே, ஆனா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல. சனாலா சொல்றாரு, எனக்கும் என்னாண்டு படுதில்ல, என்ன இவருக்கு பதில் சொல்றது. ஒரு நாள் தற்செயலா அந்த பக்கத்தால போகத்துல அவரு வீட்டுக்கு வர சொன்னாரு, அதுல இங்க தங்கிட்டு போங்களே. அங்க போனேன், கொஞ்ச நேரம் அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம்ன்றதுக்காக வேண்டி போனேன். போன அவரு அவர்த பெட்ரூம்ல
எனக்கு படுக்க சொன்னாங்க. நான் வானா நான் முன்னுக்கு படுத்து கொள்றேன். இல்ல நீங்க பெட்ரூம்ல படுங்க. போனா பெட்ரூமுக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவருடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பெட்ரூம்ல என்ன தெரியுமா? கட்டிலுக்கு மேலால் ஒரு பலகை, அதுல டெடிபியா, போனிக்கா, குதிரை, எல்லா மிருகங்களையும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டுல உருவம் இருக்கோ அந்த வீட்டுக்கு மலக்குமார் வர மாட்டாங்க. நாங்க இன்னைக்கு எத்தனை பேரை யோசிச்சுக்கிறோம்? எங்களோட பிள்ளைகள்கிட்ட காப்பி எடுத்து பாருங்க. வீட்டுல போயிட்டு உங்களோட பிள்ளைகள்கிட்ட காப்பி எடுத்து பாருங்க. வீட்டுல போயிட்டு உங்களோட பிள்ளையோட பென்சில் பாக்ஸ் எடுத்து பாருங்க. வீட்டுல போயிட்டு உங்களோட பிள்ளையோட தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் எடுத்து பாருங்க. பிள்ளையோட ஸ்கூல் பேக பாருங்க. எல்லாத்திலையும் உருவத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். சின்ன புள்ள பாவம் அழுது கொண்டே இருக்குது. எத்தனையோ மருந்து எடுத்தும் சரி வரதில்லை. பெடிங்க பார்த்தா குருவி போட்ட பெட்டால சுத்தி இருக்குது, போர்வையால சுத்தி இருக்குது. மேல பார்த்தா மியூசிக் ஓடிக்கொண்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நிம்மதி வருமா? சந்தோஷம் வருமா? புள்ளையால உங்களுக்கு கவலை தீருமா? புள்ள அலாம் இருக்குமா? அந்த நேரத்துல இனியமான சகோதரர்களே, நாங்க எங்க நிம்மதியை தேடுறோம்? எங்கட வீட்டுக்குள்ளாலே முசீபத்து, எங்கட வீட்டுக்குள்ளாலே பிரச்சனை. வாலிபர் தவறான வழியில போயிட்டு இருக்கிறாரு, ட்ரெஜடி. அவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாவி இன்னைக்கு போனோட அராத்தோட அல்லாவுக்கு மாத்தம், வாப்பமார் உம்மமார் கம்ப்ளைண்ட் உள்ள சொல்றத கேட்கிறான். இல்ல ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல மாஸ்டர் பிரின்சிபல் சொல்றாரு, அதுல தன்னோட ஸ்கூல்ல எல்லாருமே ட்ரெஜடி, ட்ரக்ஸுக்கு அடிமையாவி ஸ்கூலுக்கு அனுப்புற ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கவா? இன்றைக்கு நாட்டை பொறுத்த வரையில அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு எங்களோட வாலிபர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. எங்கள்ல எத்தனை பெற்றோர்கள் நாங்க கவனிச்சோம், சிந்திச்சோம், இது ஏண்ட பிள்ளை என் புள்ளோட வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்குது, நான் கவனிக்கல, நான் பார்க்கல, நான் என் புள்ளையோட உட்கார்ந்து பேசல, என் புள்ளைக்கு சரியான வழியை காட்டல, என் டைம் என் நிலைமை எல்லாம் வெளியில, என் சம்பாத்தியம், என் சம்பாத்தியத்தை நாங்க எப்ப சரி பார்த்திருக்கிறோமா? நான் செய்யறது ஹராமா, நான் செய்யறது ஹலாலா? நம்பிக்கையான உலமாக்கள்கிட்ட போயிட்டு தெளிவான பத்துவாவோட நாங்க இன்றைக்கு இருக்கிறோமா? இன்றைக்கு சமுதாயத்துல 196-97 வீராதாரப்படி அதிகமான பேர் வட்டியோடு தொடர்புடையவராயிருக்கிறோம். எங்களுக்கே தெரியாது, எப்படியோ உள்ளுக்கால போயிட்டு மாற்றிருக்கிறோம். அது இஸ்லாம் என்ற பெயர்லயோ அல்லது கன்வென்ஷன் என்ற பெயர்லயோ ஏதோ ஒரு அடிப்படையில வட்டியோட மாற்றிருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிற வாகனங்கள் எடுத்து பாருங்க. இன்றைக்கு ஓடக்கூடிய உங்களோட வாகனங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாவிக்கக்கூடிய பொருட்கள், எத்தனை பேர் லீசிங்ல வட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம். மாசம் மாசம் நாங்க இன்றைக்கு அதுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். இது எங்களோட புள்ளையோட வாழ்க்கையை தாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் சர்வசாதாரணமாக ரியல் எஸ்டேட் உடைய இன்றைக்கு வியாபாரம் நடக்குது. ஆனால் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க செய்யற இந்த ரியல் எஸ்டேட் இது சரியானது. அவங்களே பத்துவா, சிலவங்க பத்துவா கேட்கத்திலே அதுல இப்படித்தானே இப்படித்தானே அது சரிதானே, அவங்க ஒரு ரைட்ட போர்டு தான் தாருது. அதுக்கு விளங்கப்படுத்தினாலும் படுதில்லை. யாரு இதுக்கு லூசா ஒருத்தர் சரின்னு சொல்வாரோ அங்க போயிட்டு அவரும் அதே பிசினஸ், அதனால் இது சரி, அந்த ஹசரத்தும் இந்த பிசினஸ் தானே. கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட ஷரியத், எங்களோட தீன் மக்காவையே ஆதாரம் எடுக்கலாம். மக்கால நடந்தா மக்கால நடக்கட்டும், சவுதியில நடந்தா சவுதியில நடக்கட்டும், மதீனால நடந்தா மதீனால நடக்கட்டும். மதீனால நடக்கிறதுனால ஆதாரமாகாது. மக்கால காபத்துல்லாஹ் பக்கத்துல இன்றைக்கு வட்டி பேங்க கொண்டு போய் வச்சிருக்கிறான். நாங்க அதனால வட்டி ஹலால்ன்றோமா? கனிமான சகோதரர்களே, ஷரியத் என்ன சொல்லுது? குர்ஆனுடைய சுன்னாவுடைய சஹாபாக்களுடைய என்னுடைய இமாம்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் என்ன தெளிவு தந்திருக்கிறாங்க, இதை நாங்க பார்த்தோமா? சர்வசாதாரணமாக பத்தகை கொடுக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு 10,000 ரூபாய் பொறுமதியான ஒரு வீட்டை ஓனர் சொல்றாரு, எனக்கு ஒரு 7 லட்சம் தாங்க, நான் வீட்டுக்கு ஒரு 2,000 ரூபாய் கழிச்சு கொள்றேன். ஓகே, நீங்க போகத்துல நான் பேலன்ஸ தாரு. இவரும் போறாரு, அங்க உட்கார்றாரு, பார்த்தா நிம்மதி இல்ல, பஸ்ஸுக்கும் நிம்மதி இல்ல, வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவருக்கும் நிம்மதி இல்ல. என்ன காரணம் கேட்டா ஒன்றும் இல்லை, காசு கொடுத்தீங்கிறேன்னு
வீட்டுடைய பொறுமதி என்ன? 10,000 ரூபாய். கொடுத்திருக்கிறீங்க எவ்வளோ? 2,000 ரூபாய். 10,000 பொறுமதியான வீட்டுல 2,000 ரூபாய்க்கு இருந்துட்டு பேலன்ஸ் உள்ள 8,000 நீங்க சம்பாதிக்கிறீங்களா? 2,000 ரூபாவை கொடுத்துட்டு 8,000 அந்த 8,000 ரூபாய் இருக்கிறீங்க. அதை இருக்கிறதுக்கு யாரு தள்ளி கொடுப்பான்? அதுக்குத்தான் 7 லட்சம் கொடுத்திருக்கிறோமே. சுத்தமா 7 லட்சம் கொடுத்து ஒரு மாசத்துக்கு 8,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க. சுத்தமான வட்டி. நாங்க யாராவது யோசிச்சோமா? பிசினஸ் கூலி கொடுக்கிறோம், அது பிரச்சனை இல்ல. இதுக்கு இவர் ஒரு கதை. நான் கொடுக்கிற 7 லட்சத்துக்கு சம்பாதிக்கிறாரு அவர். அதை பத்தி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டானா? அதெல்லாம் உங்களுக்கு பேச்சு இல்ல. நீங்க கொடுத்த 7 லட்சத்துல 8,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு லாபமா இல்லையா? இந்த லாபம் சுத்தமாக அந்த காசிலிருந்து வர லாபம். குல்லு ஷைஇன் ஜர்ர மன்ஃபஅத்துஹு ஃபஹுவ ரிபன். நீங்க செய்யற ஒவ்வொரு பொருள்ல நீங்க தெளிவாக உங்களுக்கு பிரயோஜனம் வரும் இருந்தா அது சுத்தமான வட்டி. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எத்தனை பேர் இதை பத்தி யோசிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் திரும்பி எங்களோட வியாபாரத்துக்குள்ள வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்திருக்கிறோம்?